மங்களம் உண்டாகட்டும். இந்த சபை இருக்கிறது. ஆமா ஐயா. எப்பேற்பட்ட சபை? ஐயா மகாலட்சுமி கடாசபரி சபை. லட்சுமிராஜம் அறிந்த சபை. ஆமா ஐயா. ஏழு இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமுக்கு அந்த ஆமா திருக்கூத்து தெருக்கூத்து. ஆமா. ஜெல்லையிலே சிவபெருமானும் ஜெல்லை காளியும் நடினம் போட்ட திருக்கூத்து நாம தெருவிழாடுறோம். ஆமா. இப்ப இருக்கக்கூடிய இந்த தெருக்கூத்து கலையில 64 கலையில சிறப்பு வாங்கிய சிறப்பு பொருந்திய கலையின் தெருக்கூத்து கலை. இந்த தெருக்கூத்து கலையை இந்த எந்நாட்டுக்கும் பொன்னதா விளங்க கூடிய இந்த கோணலூர் கிராமம். கோணலூர் கிராமம் இது எங்க இருக்கிறது? திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் பெண்ணாத்தூர் வட்டம் கோணலூர் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ பைனி அவர்களுடைய பாரியார். அது அப்படி இல்ல. திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி சட்னி எடுத்து துண்டு தூங்கு. குடித்து குத்தாலே உனக்கு கம்முனு வாய் கம்முனு இருக்கும். சொல்லுங்க. பழனி அவர்களுடைய மனைவி தனியாசலம் அவர்களுடைய தாயாரும் சேகர் ராஜா சங்கர் முருகன் இவர்களுடைய பாட்டியுமாகிய திருமதி தொப்புளி அம்மாள் அவர்கள் குழாதி வருடம் தை மாதம் 15ஆம் நாள் அந்த 15ஆம் தேதி எப்படிப்பட்டது? சதுர்த்தசி திதி. சதுர்த்தசின்னா தேய்பிரல சதுர்த்தசின்னு சொன்னா அப்படி சொல்லக்கூடிய திதி. ஓஹோ. ஆமாண்டா. திதி வந்து 15 அமாவாசை பௌர்ணமில 16 14 அடங்கும். அப்படிப்பட்ட சதுர்த்தசி என்று சொல்லக்கூடிய அந்த திதியில 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 28ல சிவலோக பதவி அடைந்தார். அன்னாரது மோட்சத்திற்காக இப்ப நாம தெருக்கூத்து நடுறோம்டா இன்னைக்கு. ஆமா. விடிந்தால் கருமா காரியம் அவங்க மோட்சம் அடைவதற்காக கருமா காரியம் நடைபெற போகிறது. அதனால நாம இப்போது ஒரு இரவு கண்மொழி விரதமாக பார்க்கவரை கண் வைத்து பார்த்தா இந்த தொப்புளி அம்மாவுடைய ஆவியாகப்பட்ட ஆத்மாகப்பட்டது சாலோக சாரீப சமீப சாட்சி சொல்லக்கூடிய 4 பதவி கடந்து வைகுந்த பதவி கிடைக்க வேண்டும். அப்படி என்று யாரை கொண்டு வந்து அத மலை அரசன் குப்பம் செஞ்சி தாலுக்கா மலை அரசன் குப்பம் கிராமத்திலே அதற்கு அம்மன் ஐயனாரப்ப நாடக சபா உரிமையாளரும் அதாவது ஆசிரியருமாக இருக்கக்கூடிய மிருதங்கம் ஆர் சிவ பிரகாசம் அருமை தம்பி சிவபிரகாசம் அவருடைய மூலமாக நடத்தக்கூடிய இந்த நாடகம் இந்த அம்மாவனுடைய விடிகிற வரைக்கும் அம்மாவுடைய புகழை சொல்லணும், ஆத்மா சாந்தி அடையணும் அப்படி என்று சொல்லி அவருடைய மகன் பிள்ளைகள் உறவினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அப்படி கருத்தை கொண்டு நம்ம கொண்டு வந்து ஆட்டத்திருக்காங்களா. அதனால நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. நாடகம். ஆமா. அப்படி இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் என்ன தொப்புளி அம்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அதே மாதிரி ஒரு பெண்மணி கற்பு கரசி மாதரசி சொல்லக்கூடிய பிருந்தாவதி ஆமாண்டா மகாவிஷ்ணு திருமானுடைய அம்சத்தை பெற வேண்டும் அப்படி என்று கடைசியில் அம்சத்தையும் பெற்று மோட்சத்தையும் அடைந்து வைகுந்த பதவி அடைந்திருக்கிறாங்க பிருந்தாவதி. அதே மாதிரி இந்த தொப்புளி அம்மாவும் அந்த மோட்சம் கிடைக்க வேண்டும் அப்படி கருத்தை கொண்டு என் இரவு நடத்தக்கூடிய நாடகம் பிருந்தாவதி மோட்சம் சொல்லக்கூடிய கலேந்திராசுர சம்மாரம். ஓஹோ. பிருந்தாவதி மோட்சம் சொல்லக்கூடிய கலேந்திராசுர சம்மாரம் என்ற நாடகத்தை நடத்த முன் வந்துள்ளோம். நாடகத்தில் எவ்விதமான குறை இருந்தாலும் ஏன்னா எதை செய்தாலும் குறை இல்லாத தொழில் கிடையாது. அதனால அப்படிப்பட்ட குறைகளை பொறுத்து தங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய குறைகளை எப்படி குடும்பத்தார் மன்னிக்கிறீங்களோ உங்க வீட்டு புள்ளி ஏத்து எப்படி ஈத்து போட்டு குத்துறீங்களோ ஆமா எங்க ஆட்டக்கார மொத்த பேர் ஈத்து போட்டு குத்துங்க.
இந்த மாதிரி சொல்லவும் தெரிஞ்சுதான் குடும்பத்தையே மொத்தமா சொல்றான் அப்படின்னு சொல்ற நீ. அப்படி குடும்பத்துல நடக்கக்கூடிய தவறுகளை பொறுத்து குடும்பம் முன்னேற வேண்டும் என்று எப்படி பாடுபடுகிறீர்களோ அந்த அன்னை போல எவ்விதமான குற்றம் குறை செய்தாலும் இடையில வந்ததை பொறுத்து அமைதி காத்து எங்கள் நாடகத்திற்கு இடையில வந்து நல்ல ஆதரவு கொடுக்கும்படியாக தங்களை சிறந்த ஆட்சி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழாத்தக்கூடிய நாடகத்தில் முதன்மை தங்கியோர் ஆகிய தேவலோக கோமான் ஆமா வேந்திரன் தற்பராகிறார். அவர் மூலமாக நாடகம் தொடர்ந்து
நடக்கிற நட வணக்கம் தனக்கழகு வரும் பொருள் உரைத்தல் மந்திரி கழகு அது அப்படி இல்ல வணக்க தனக்கழகு மாஞ்சி அனுப்பினாங்க அம்மா கழகு யார் அம்மா கழகு யார் அம்மா கழகு வணக்கம் வணக்கம் தம்பி சுகமாக வாழ்வாய் நல்லா இருக்கேன் வணக்கம் தம்பி நிறந்த செல்வத்தை பற்றி ஆமா நீங்க செல்வத்தை பெற்று குறைவில்லாத வாழ்வோடு வாழ வேண்டும் என்று ஆசை. அப்படி ஆகட்டும் ஐயா. வணக்கம் தனக்கழகு வரும் பொருள் உரைத்தல் மந்திரி கழகு மறுமுறை உரைத்தல் மந்திரி வாழற்படியில நின்று மந்தன வழிபாடு செய்யறவன் தான் அவன் நல்ல ஜாதிக்கு போறான். காவலன் அவன் கிண்டல் என்னவோ என்னவோ நடன ராஜா இவனுக்கு நீ செஞ்சுக்கிறதா தம்பி சபையை பார்த்தியா? நீ சப்பந்தன பாக்கல. யார் சப்பந்து அந்த வாரம் எழுக்கா மகாராஜா நேரம் கிடையாது. சபையை பார்த்தியா? சபை பார்த்தேன். சபை 101 ஆயிரத்தில் ஒன்றாம் புலவர் கருணையுற்றோர் நம்மை பெற்றோர் நம்மளெல்லாம் பெற்றோர். நீங்க அவதரிக்கக்கூடியவர்கள் மாதா மாதா பிதா பிதா குரு குரு அதோ தெய்வம் ஏதோ தெய்வம் அது இருக்குது பாத்து. ஆமா அதோ தெய்வம் இதோ இதோ கோணலூர் கிராமத்திலே அப்படியா சரி இந்த கோணலூர் கிராமத்திலே பிறந்தார் சில காலம் இருந்தார் இப்போது இறைவன் பதவி அடைந்து விட்டார். அவர் சாலோக சாபித்து என்னும் 4ஆம் பதவி அடைய வேண்டும். அவர் அடைவதற்காக தம்பி இன்றைய தினத்தில் அவர் உற்றார் உறவினர்கள் பிள்ளைகள் அங்கும் பங்காளிகள் அனைவரும் ஒருமிக்க சேர்ந்து ஓரிரவு அவர் நாமத்தை உரைக்க வேண்டும். யாரு? இந்த 16 ஆட்டக்காரர். அவங்க பிள்ளைகளாம் ஒரு பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த 16 ஆட்டக்காரர் இன்று இரவு அவர் பேரை சொல்லி அவர் நாமத்தை சொல்லி அவர் முற்று மாசம் அடைவதற்காக நாடகம் வச்சுக்கிறாங்க. அவங்க நாடகம் வச்சுக்கோ சாதாரணமா உனக்கு காசு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு இல்ல. அவங்க முற்றி மோட்சம் அடைய வேண்டும். அதற்காக நாடகம் வச்சுக்கிறாங்க. இந்த நாடகத்தை நடத்துவதற்காக எந்த கம்பெனிக்கு தாமதம் கொடுத்தாங்க தெரியுமா? எந்த கம்பெனி தெரியாதா? நேத்தவளம் அருகாமையில் உள்ள மலையரசம் குப்பம். எப்படி? மலையரசம் குப்பம் அம்மனையனாரப்ப நாடக சபா. அம்மனையனாரப்ப நாடக சபா நடத்த வேண்டும். அப்படி என்று தாம்பலம் வழங்கினார்கள். அப்படி தாம்பலம் கொடுத்த ஆண்டோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் இந்த கம்பெனி சார்பாக இந்த சிறுவன் கோடான கோடி வணக்கம். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் நான் வேலை தெரிவித்து வந்திருக்கிறேன். என்னாட்டு கரசன் யாருடைய பிள்ளை ஏதாவது உனக்கு விளக்கம்? ஐயா மறுவிளக்கம் என்னுடைய விளக்கம் தேவை.
தேவ கோமான் கோமான் 33 தேவர்கள் தேவர்கள் 42 இசை குற்றங்கள் விளங்கக்கூடிய அமராவதி வேந்தன் தேவ கோமான். ஓ தேவ கோமான் என்னுடைய விளக்கம். ஆமா ஆமா ஐயா. இந்த தேவ கோமான் தற்பாரில் வருகிற பொழுது அது பார்த்தியா அவர் அரம்பாய் ஊர் வாசி மாத்தன் ரம்பாய் ஊர்வசி மேனகன் சிலோத்தமை என்று சொல்லக்கூடிய 4 தேவமாதர்கள் 4 தேவமாதர்கள் கடினம் ஆடிக்கொண்டு எப்படி நான் தற்பாரில் வருகிற போது தேவமாதர்கள் நடினம் ஆடிக்கொண்டு எப்படி போறாங்க? அது மட்டுமா? அவர்கள் பின்தொடர்ந்து போகிறார்கள். அவர்கள் பின்தொடர்ந்து தலைவார்கள் என்று சொல்லக்கூடிய 32 மேலவாதியம். வருகிற போது 32 மேலவாதியம் அவர் எப்படி நெஞ்சு பயத்தோடு எப்படி அடிக்கிறாங்க பாத்தியா? அடுத்தபடி அந்த ஊர் நம்மளை விட்டு போக கூடாது. அப்படி சத்தம் இந்த குவலாய நடுங்க இந்த ஊர் நடுங்கிறான் பாத்தியா? அப்படி இருந்தாலும் இந்த தேவலோகம் நான் திருச்செழிப்புடன் சுகர்ச்சியாக ஆள்கிறேன் என்றால் அது எப்படி எனக்கு கிடைச்சது? இந்த தேவலோகம் எனக்கு எப்படி கிடைச்சது? என்னுடைய மனைவி இந்திராணி எப்படி கிடைச்சா? ஆமா விளக்கம் தெரியுமா? ஒரு காலத்திலே தேவர் ஒரு பக்கம் அசுராதிகள் ஒரு பக்கம் பார்க்கடலை பாண்டமாக கொண்டு மேலகிரி மலையை மத்தாக கொண்டு அமிர்தம் கிடைக்கும். அப்படி அமிர்தம் கிடைக்கும் போது அந்த பார்க்கடலில் 32 விருதுகள் 32 விருதுகள். அந்த 32 விருதுல 7 பெண்கள். ஏழு பெண்கள். ஆமா. மண்டோதரி தாரை லட்சுமி அகலிகை என்று சொல்லக்கூடிய 7 பெண்கள். 7 பெண்கள். அதுல எனக்கு இந்திராணி கொடுத்தாங்க. இந்திராணி பகவானுக்கு லட்சுமி கொடுத்தாங்க. தாரைய வாழைக்கு கொடுத்தாங்க. மண்டோதரி ராவனுக்கு கொடுத்தாங்க. அகலிகை கௌதம முனிவருக்கு கொடுத்தாங்க. நான் யார் மேல ஆசைப்பட்டேன் தெரியுமா? அந்த மகாராஜாவுக்கு யார் மேல கிளம்பி இருக்குது? யார் மேல கிளம்பி இருக்குதா? ஒதிலோன் போறா போனா யார் மேலரா? ஒரு மனைவி இருக்க மனைவி அப்படி சொல்லு மச்சான். அகலிக பெண் மீது நான் ஆசைப்பட்டேன். அந்த அகலிக பெண்ணு தான் எனக்கு வேணும் அப்படி என்று தேவரிடத்தில் முறையிட்டேன். அதே நேரத்தில் எனக்கு போட்டியா கௌதம முனிவராகப்பட்டவர் அந்த அகலிக பெண்ணே எனக்கு வேணும். அந்த ஆளு போட்டி போடுறான். கட்டுப்பாட்டு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் தேவரை எல்லாம் பார்த்து தம்பி அப்படியே எங்களுக்கு ஒரு பரிசு வச்சாங்க.
பரீட்சை டெஸ்ட் இப்ப நீங்க சொல்றது டெஸ்ட் அப்ப பரீட்சை அப்படி பரீட்சை வைக்கும் பொழுது இந்த பரீட்சையில யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கே இந்த அகலிக பெண்ணு அப்படி என்று முறையிட்டார்கள். என்ன போட்டி என்றால் இரண்டு பக்கம் தலை உள்ள மாட்டை யார் பார்த்து வராங்களோ அவர்களுக்கே இந்த அகலிக பெண்ணு அப்படி என்று கூறினார். இரண்டு பக்கம் தலை விடுமாடா. ஆமா அப்படி அவர்கள் கட்டாயிட்ட உடனே தம்பி நான் வேக வேகமாக திரிந்து கை சோந்து கால் சோந்து அதோட அதுக்கு மேல நான் சொல்லிட போறேன். அப்படி சோந்து நான் அமரும் நேரத்துல தம்பி அந்த நேரத்துல கௌதம முனிவர் ரெண்டு பக்கத்துல உள்ள மாட்டை பார்க்கறதுக்கு போகிறார். அவர் தேடி போக நேரத்துல திருலோகத்துக்குரிய நாரத முனிவர் எதிர்க்க வந்தாரு. எதிர்க்க வந்த உடனே அவர் கேட்டுக்கிறார், அகலிக முனிவரே எங்க செல்றீங்க? இரண்டு பக்கம் தலை உள்ள மாட்டை யார் பார்த்து வருகிறார்களோ அவர்களுக்கு அகலிக பெண் என்று தேவர்கள் கட்டளையிட்டு விட்டார்கள். அதனால தேடிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுகிறார். இரண்டு பக்கம் தலை உள்ள மாட்டை நான் காமிக்கிறேன் என்று அந்த கலக்கார கம்மியாட்டி நாரதன் சொல்லிக்கிறார். அப்படி சொன்ன உடனே ஒரு தாய் பசுவாகப்பட்டது கன்று என்று நேரம் தலைப்பகுதி முன்ன வரும். தலை முன்ன வரும். அந்த நேரத்துல தேவர்கள் போட்டா பிடிச்சாங்க. சூதுமா இருக்கணும். ரெண்டு பக்கம் தலைக்கு பாருங்க. அப்படி என்று போட்டா பிடிச்சி தேவரத்தில் நான் பார்த்துட்டு வந்துட்டோம் என்ன அப்படின்னு கௌதம முனிவர் சொல்லிட்டான். சொல்லிய உடனே அந்த அகலிக பெண்ணை அவருக்கு கொடுத்துட்டாங்க. பிறகு எனக்கு இந்திராணியை கொடுத்தாங்க. இந்திராணியை கொடுத்த பிறகு தேவலோகத்தில் வந்து நான் சீரும் சிறப்புமாக இந்திராணி வச்சு பாவித்துக் கொண்டு கைத்தன் என்ற ஒரு ஆண் பிள்ளையோ தேவயானை என்ற ஒரு பெண் பிள்ளையோ பயந்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனா அப்படி இருந்தாலும் எனக்கு மோகம் இந்த காம வெளியாகப்பட்டது, காம மோகமாகப்பட்டது. யாரு மேல தெரியும்? இந்திராணி மேல கிடையாது. பேருக்கு தான் புள்ள பத்தேன் பண்ணேன். அந்த அகலிக பெண் மீதே எனக்கு எப்படியாவது ஒரு நாளைக்கு அடைய வேண்டும். அப்படியாற்பட்ட எண்ணத்தை கொண்டு நான் என்ன செய்த தெரியுமா? தினந்தோறும் அந்த கௌதம முனிவராகப்பட்டவர் சிவ பூஜைக்கு செல்வதற்கு மூன்றாவது தாமத்துக்கு குளக்கரைக்கு போவது வழக்கம். தாமத்துக்கு போட்டு நான் என்ன செய்த தெரியுமா? ஒரு நாள் முதல் ஜாமத்தில இருந்து அவர் ஆசிரமத்தின் அருகாமல் சென்று ஒரு சேவல் கோயாக உருவெடுத்து ஆரம்பித்தேன். சேவல் கோயாக உருவெடுத்து முதல் தாமத்திலே கூவினேன். கூவிய உடனே அந்த கௌதமராகப்பட்டவர் மூன்றாவது தாமம் வந்து விட்டது. அப்படி என்று குளக்கரைக்கு போயிட்ட நேரத்திலே அந்த கௌதம முனிவர் போல என் உருவத்தை மாற்றிக்கொண்டு அந்த அகலிக பெண்ணிடம் சேர்த்துட்டான். சேவலாப்பு உருவம் மாறி அவரு அமிச்சிட்டு உள்ள புண்டாரு. அப்படி சேர்ந்த உடனே கௌதம முனிவராகப்பட்டவர் குளக்கரையில சென்று அவர் நீராடும் தருணத்திலே ஆனந்தத்தில் பார்த்தார். நான் இல்லற வாழ்க்கையில் இருப்பதை கண்டு அறிந்து ஓட்டோட்டமாக ஓடி வந்து மாற்றான் மனைவி என்று அறியாமல் ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டு இந்த தவறை செய்தாய் அல்லவா? உன் உடம்பெல்லாம் பொம்பளைங்களுடைய உருவண்டா. பொம்பளைங்க அப்படி சாபத்தை கொடுத்துட்டாரு. அந்த அகலிக பெண்ணை பார்த்து தன் கணவன் என்று அறியாமல் மாற்றான் என்று அறியாமல் அவனிடம் உல்லாசம் உண்டாகல்லவா? நீ கல்லாக போ அப்படி என்று சாபத்தை கொடுத்து விட்டார். அப்படி சாபத்தை கொடுத்த உடனே உடம்பெல்லாம் யோனியாக இருக்கிறது. தேவலோகத்துல போய் நான் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. எப்படி இந்த சாபத்துக்கு விமோசனம் வேணுமே அப்படி என்று விநாயக பெருமானை துதித்தேன். ஆமா, அந்த விநாயக பெருமானாகப்பட்டவர் கொடுத்த சாபத்தை மாற்ற முடியாது. கொடுத்தது வேண்டுமானால் இந்த யோனியாகப்பட்டது கண்ணுக்கு ஒட்டுக்குதான் தெரியும். மற்றவர் கண்ணுக்கெல்லாம் தெரியும். மற்றவர் கண்ணுக்கு பயிராக தெரியும். அதான் தம்பி இப்ப கூட ஒருத்தர் ஆம்பளைகளுக்கு முடியாது பாருங்க. அப்படி பயிராக தெரியும். அந்த சாபத்தை பெற்று வந்து
எந்தவித தவறு வரைக்கும் செய்யல. இந்த தேவலோகத்தில் அசுராதிகள் வருவது அடியாதமாக அடிப்பது காவல்களை சிறப்பிடி. இன்னைக்கு எந்த ஒரு தொல்லை கிடையாது. சமாச்சாரத்தை என் மனைவியாகிய இந்திராணி தாசிக்கிறார். இந்திராணி வாழ் தானே இந்திராணி என்று சொல்லக்கூடிய திருநூறு கொண்டே வந்துக்கிறான். ஓடு தேவேந்திராகப்பட்டவர் தனது மனைவியாகிய இந்திராணி அழைக்க இந்திராணி தர்பானவரால் கலைக்க
பாப்பா வட்டமாடா வர ஜனமாடாவா வந்து கேட்டு யாரும் இல்லம்மா வெறும் பீடால தோப்பாக்குது ஐயோ மச்சான்